ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கடந்து போங்க, ஆனால் உடைஞ்சிடாதீங்க. கஷ்டப்படுங்க, ஆனால் வீழ்ந்துடாதீங்க. வலிக்கும் தான், ஆனால் கொஞ்சம் நல்லா சரியாகிடும். நல்லது நடக்கணும்னா இதை தாங்கித்தானே ஆகணும். அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஏற்றுக்கோங்க, பொறுமையாக இருங்க. நல்லது நடக்கும். போனது போகட்டும், பார்த்துக்கலான்னு விடுங்க. கோபம் ஒரு நிமிடம் ஜெயிக்கும். அமைதி வாழ்க்கையே வெல்லும். இருந்துவிட்டு போகட்டும். கொஞ்சம் கூட நகராமல் ஏன் அந்த நாய் அலையின் ஈரத்தின் மீதே படுத்திருக்கிறது? கடலின் நுரைகளில் எதை பறிகொடுத்தது? எதை எதிர்பார்க்கிறது? ஏதோ ஒன்று இருந்துவிட்டு போகட்டுமே. நிவாரண முகாம்களுக்கு சற்று சென்று எச்சில் இலையாவது நக்கிவிட்டு வரலாம் தானே. பாவம் அந்த கடல் எத்தனை முறைதான் தம் அடிவயிற்றில் அடித்து கொள்ளும். விதவையாக இருக்கும் அம்மாவிற்கு யாரும் பூ கொடுத்ததே இல்லை தலையில் வைக்க சொல்லி. அவள் சமைக்கும் ஒவ்வொரு நாளும் அவள் கேட்காமலே கொடுக்கிறது தேங்காய். அவள் வைக்கத்தான் மறுக்கிறாள் பூவை. புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டேதான் இருக்கும். அதனால் அமைதியாக இரு. விதியும் வெறுத்து விலகி போகும். மனம் வித்தியாசமானது. கிடைத்ததை நினைத்து நிறைவுடையாது, கிடைக்காததை நினைத்து தவிக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணம் தனக்குத்தானே உண்மையாக இருப்பது. தான் மட்டும் முன்னேறினால் முயற்சியாளன், தன்னை சுற்றி இருப்பவர்களையும் முன்னேற்றினால் வெற்றியாளன். நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை. மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை. அடுத்தவனுக்கு 1000 அறிவுரைகள் சொல்வதை விட அதில் ஒன்றை கடைபிடி நண்பா. இயற்கையின் மறுவடிவமே தனிமை. இயற்கையை ரசிக்காத மனிதனும் இல்லை, தனிமையில் வாழாத மனிதனும் இல்லை. நீ ஒருவருக்கு மட்டும் உன் நேரத்தை ஒதுக்கி பேசுவாய், ஆனால் அவர்களுக்கு நேரம் வந்தால் உன்னையே ஒதுக்குவார்கள். பொறுமையா இருக்கத்தான் தைரியம் தேவை. மற்றபடி கோபம் நாய்க்கு கூட வரும் நண்பா. வாழ்க்கையில் யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள். உலகத்தையே மூழ்கடிக்கும் கடல் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடிவதில்லை. அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் அமையாது. உதவி என்பது எப்பொழுதும் அடுத்தவரிடம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்காது. கடைசியில் உன்னிடம் மிஞ்சுவது உன்மேல் நீ கொண்ட தன்னம்பிக்கை மட்டுமே. அதை மட்டும் என்றுமே இழந்து விடாதே. பெருந்தன்மை என்பது உங்களால் முடிந்ததை விட அதிகமாக கொடுப்பது. பெருமை என்பது உங்களுக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வது. எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம். இழந்ததற்கு வருந்த வேண்டும் என்றால் வாழ்நாள் போதாது நண்பா. எல்லாத்தையும் ஏற்றுக்க பழகிக்கோங்க. வாழ்க்கை எப்போ வேணாலும் எப்படி வேணுனாலும் மாறிடும் இல்லையா? அலங்காரம் இல்லாத முகம், ஆணவம் இல்லாத அறிவு, அளவு கடங்காத காதல், அளவு கடக்காத ஆசை, துன்பம் தராத இன்பம், முன்னேற தூண்டும் அவமானம், இவை என்றும் அழகுதான். ஒரு கதவு மூடப்படும் போது மற்றொரு கதவு திறக்கிறது. ஆனால் நாம் மூடப்பட்ட கதவையே பார்த்து கொண்டு திறக்கப்படும் கதவை தவற விடுகிறோம். நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கே, தோல்வியுறு அல்ல. அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே. உனது தன்னம்பிக்கையே அந்த தடைகளை தகரத் தெரியும். குறி தவறினாலும் உன் முயற்சி தவறக்கூடாது. உன் தோல்விக்கு நீ மட்டுமே காரணம். முயற்சியை பலப்படுத்து நண்பா. பிறர் கேலி செய்கிறார்கள் என பின்தங்கி விடாதே. முன்னேறி சென்று திரும்பிப்பார். அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை நண்பா. நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டாள். அறிவுள்ளவன் நேற்றே அதை செய்து முடித்திருப்பான். ஒழுக்கம் என்ற ஒரு பண்பு போதும். 1000 படிகள் உன்னை உயர்த்துவதற்கு. ஒழுக்கம் பழகு நண்பா. ஜெயிக்கும் வரையில் தன்னம்பிக்கை அவசியம். ஜெயித்த பிறகு தன்னடக்கம் அவசியம். எல்லாரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறில்லை. எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு. ஒழுக்கம் பழகு நண்பா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.